ஹலோ ஹாய் அண்ட் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இதான் உங்கள் அனிமே உலகம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா அதையும் போய் பார்த்துட்டு வந்துருங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் வீடியோ ரொம்ப நாள் கழிச்சு போட்டிருப்போம். சரி, ரெகுலராக 4 நச்சுன்னு வீடியோஸ் எல்லாம் போடலாம் அப்படின்னு நினச்சேன். உடம்பு சரியில்லாமல் போச்சுங்க ஒரு வாரம் தொடர்ந்து. இப்போவே வாய்ஸில் கொஞ்சம் வெரைட்டி இருக்கா, வேரியேஷன் இருக்கான்னு தெரியல. பட் இருந்தாலும் சரி போட்டுருவோம் வீடியோ அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ எடுக்கிறோம். உண்மையில் பார்த்தே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு இது என்ன வீடியோ அப்படின்ட்டு. ஆமாங்க, போன வாரம் டீமன் ஸ்லேயர், இந்த வாரம் வந்துட்டு செயின்சா மேனோட ரிவ்யூ தான். செயின்சா மேன் மூவி ரீசியாருக்கு வந்துட்டு மூவி அடாப்டேஷனாக பண்ணியிருந்தாங்க. அதை தான் போயிட்டு பார்த்துருந்தோம். அது எங்கே பார்த்துருந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் தான் போயிருந்தேன். 10:30க்கு ஸ்ரீ சக்தி சினிமாஸில் போட்டிருந்தாங்க. ஃப்ரைடேவே பார்த்துட்டேங்க. ஏன்னா அந்த ஷோ முடிஞ்சு திரும்ப ஷோ போடுவாங்களானே தெரில. ஏன்னா ஒரே ஒரு ஷோ தான் போட்டிருந்தாங்க. சரி, முடிஞ்ச அளவுக்கு இங்கேயே பார்த்துடலாம். இது இல்லாமல் போச்சு அப்படின்னா கடைசியில் கோயம்புத்தூர் தான் போக வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே பார்த்துட்டேன். கூட சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர வேண்டியது, கடைசியில் எல்லாருமே கைவிட்டு தனியாக போனேன். இந்த ஷோ வந்துட்டு ஜாப்பனீஸ் டப்பு வித் இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ் தான். அண்ட் இந்த மூவியை பற்றி நிறைய பேசுறதுக்கு முன்னாடி, இந்த மூவி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா செயின்சா மேன் சீசன் 1 மட்டும் பார்த்துருந்தா போதும், வேறு எதுவுமே பார்க்க தேவையில்லை. சோலோவாக அப்ரிஷியேட் பண்ண முடியுமா எதுவுமே பார்க்காம அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் பண்ணலாம். பட் இதை பற்றி கொஞ்சம் உங்களுக்கு வேர்ல்ட் பில்டிங் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருந்தா, கொஞ்சம் ஐடியா இருந்தால் போதும். அண்ட் இது ஒரு A-rated மூவி. ஸோ சில்ட்ரன்ஸ் எல்லாம் பார்க்க முடியாது. 18க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் அலௌடு. ஸோ பார்த்து போங்க. ஏன்னா சில பல சீன்ஸ் எல்லாம் இருக்குது. உண்மையை சொல்லணுன்னா இந்த செயின்சா மேன் யூனிவர்ஸை ரொம்ப நாள் கழித்து நம்ம பார்க்கறதுனால இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் எனக்கே ஓரளவுக்கு மறந்துருச்சு. ஸோ லைட்டாக ஜாகப் பண்ணிட்டு தான் நானும் போனேன். இந்த மூவி நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணணுன்னா அந்த ஜாகப்பெல்லாம் தேவையில்லை. நீங்கள் நார்மலாகவே போய் பார்க்கலாம். அந்த கேரக்டர்ஸோடு உங்களுக்கு கனெக்ட், அவங்க யார் யாருன்னு தெரிஞ்சாலே போதும். என்னதான் இந்த மூவியில் பிரெத் டேக்கிங் ப்ரூட்டலான ஆக்ஷன்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஒரு சிட்டியில் மிகப்பெரிய டிஸ்ட்ரக்ஷன், இந்த மாதிரி எல்லாமே நடந்தாலும் இந்த மூவியோட சின்ன ஸ்மால் ரிவ்யூன்னு சொன்னீங்கன்னா டென்ஜியோட ஜென்யூனான சர்ச் ஃபார் லவ் தாங்க. அடே என்னடா சொல்கிற அப்படின்னா, ஆமாங்க உண்மைதாங்க சொல்கிறேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் மூவியை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அழகான ஒரு ரோம்காம் அனிமேவை பார்க்குற ஒரு ஃபீல் தாங்க கொடுத்துச்சு. இந்த மூவியை ஃபயர் ஒர்க்ஸுக்கு முன், ஃபயர் ஒர்க்ஸுக்கு பின் அப்படின்னு வேணால் பிரிக்கலாம். இப்போ இந்த மூவியை பார்க்காம நீங்கள் இந்த ரிவ்யூ பார்த்தா புரியாது. இந்த மூவியை பார்த்துட்டு பாருங்கள், ஃபயர் ஒர்க்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் எப்படி இந்த மூவியோட ஷேட் மாறிச்சு அப்படின்ட்டு. டென்ஜியோட பாயிண்ட் ஆஃப் வியூவை ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாங்கை விட பெட்டராக யாருனாலையுமே ரெஃபர் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். மக்கிமாவா ரீசேவா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பேட்டில் அவருக்குள்ளேயே போயிட்டுருக்கோன்னா பார்த்துக்கோங்களேன். இந்த மூவியோட முக்கியமான ஃபேக்டர் ஆர் ஹார்ட் பீஸ் அப்படின்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா ரீசே தாங்க. இந்த மூவியோட ஸ்டார்டிங்கில் டென்ஜி, பவர், ஆக்கி, மக்கிமா, அப்புறம் போனதை சீசனில் பார்த்த ஏஞ்சல் டெவில், அவங்க எல்லாத்தையும் காட்டுறாங்க. எங்கடா ரீசேவை இன்னும் காட்டலையே, ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறமா தாங்க காமிச்சாங்க. அவன் வந்தவனே வந்துட்டு ஷீ டோட்டலி ஸ்டோல் த ஷோ. இந்த மூவி நீங்கள் முடித்து வெளியில் வரும்போது உங்களுக்கு சில கேரக்டர்ஸ் தாங்க மைண்டில் நிற்பாங்க. மெயின்லி ரீசே, டென்ஜி, அப்புறம் மக்கிமா. ஏன்னா மக்கிமா ஒரு சம்பவம் செய்வாங்க, அதனால இவங்க மெயினாக. அதை தாண்டி உங்களுக்கு பாம் டெவில், டைஃபூன் டெவில், அந்த மாதிரி சில கேரக்டர்ஸ், ஆக்கி, அதே மாதிரி அந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸில் இன்னும் சில கேரக்டர்லாம் அவங்களெல்லாம் தெரியும். பட் மெயினாக இந்த 3 கேரக்டர்ஸ் தான் மண்டையில் இருப்பாங்கங்க. அவங்களுக்கு தான் ஃபுல் ஸ்க்ரீன் டைம். மக்கிமா வந்துட்டு அந்த ஒரு சம்பவத்தால் மட்டும்தான். என்ன மேன் இவ்வளோ தான் பிளாட் சம்மரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ தாங்க. இதுக்கு மேலே நான் பிளாட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணனாலே ஸ்பாய்லரை டச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நான் உங்களுக்கு ஒரு ஸ்பாய்லர் ஃப்ரீ ரிவ்யூ கொடுக்கணும்னு தான் நினைக்கிறேன். சரி, இந்த மூவியோட பாசிட்டிவ்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ்னா மாப்பா அவங்க அனிமேஷனில் சும்மா பிச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ரொம்காம் பார்த்த மாதிரி இருந்துச்சுனாலும் பார்க்குறதுக்கு எல்லாமே ஃப்ரேம் எல்லாமே வேற மாதிரி இருந்துச்சு. ரொம்பவே ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. நம்மளால் இம்மர்ஸ் ஆக முடிஞ்சிச்சு. அதுலேயும் நீங்கள் செகண்ட் ஹாஃபில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹை ஆக்டின் ஆக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் சூப்பராக அனிமேட் பண்ணியிருந்தாங்க. எப்படிடா இப்படியெல்லாம் அனிமேட் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஃபுல்லாக நீங்கள் அந்த ஃபைட்டுக்குள்ளேயே இம்மர்ஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுங்க. ஸோ அனிமேஷனில் சும்மா பிச்சுட்டாங்க. அப்புறம் மியூசிக்கும் சொல்லியே ஆகணுங்க. மியூசிக்கும் சூப்பராக இருந்துச்சு, நல்லா எலிவேட் பண்ணுச்சு. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்த லவ் சீன்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு மியூசிக் செம்மையாக எலிவேட் பண்ணுச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மூவியோட ரன் டைமே 1 hour 40 minutes தாங்க. இதில் ஒரு ஓப்பனிங் சாங் வேறு வச்சுருந்தாங்க. அது பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. பட் என்னடா அதுக்குள்ளே முடிஞ்சு போச்சேடா படம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ படன்னு போகிற ஒரு மூவிங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக தான் டேக் ஆஃப் ஆகும். பட் அது எனக்கு ஸ்லோவாக தெரியல. ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் தான் வந்துட்டு உங்களை செட் பண்ணுறாங்க, என்ன நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கோசரம். ஸோ அதனால் எனக்கும் பெருசாக தெரியல. செகண்ட் ஹாஃப் எப்படி போச்சுன்னே தெரியாதுங்க. ஆரம்பித்தோம் முடிஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு. எந்த இடத்துலையுமே பெருசாக எங்கேயுமே லேக் கிடையாது. போனீங்கன்னா ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம். அண்ட் இந்த மூவியில் ஒரு ஸ்விம்மிங் பூல் சீன் ஒன்று இருக்குது. அது மலேசியாவில் வந்துட்டு ஃபுல்லாக சென்சாரே பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த மூவியில் எந்த அளவுக்கு இருந்திருக்கும் அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கோங்க. பார்த்தவங்களுக்கு தெரியும்.
இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. அண்ட் டென்ஜியோட கேரக்டரை வந்துட்டு சூப்பராக போர்ட்ரே பண்ணியிருந்தாங்க. நமக்கு ஃபர்ஸ்ட் சீசனில் அவர் வந்துட்டு ஒரு ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இயங்குற மாதிரி தான் தெரியும். பட் அவருக்குள்ளேயும் ஒரு ஹார்ட் இருக்குது அப்படிங்கிறது, அவரோட இன்னசென்ஸ் எல்லாமே இந்த மூவியில் நம்மளால் ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜென்யூனான ஒரு ரிலேஷன்ஷிப்காக தான் அவர் இவ்வளோ நாளாக இயங்கிட்டு இருந்தார் அப்படிங்கிறதும் நமக்கு நல்லாவே சூப்பராக சொல்ல வச்சாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மெயினான பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன தான் இந்த பக்கம் ஒரு ரொமான்ஸ்னு ஃபுல்லாக போயிட்டு இருந்தாலும், இந்த பக்கம் வந்துட்டு ஒரு வயலன்ஸ்னு ஃபுல்லாக போயிட்டு இருந்தாலும், நடுவில் நிறைய காமிக் எலமெண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சுங்க. காமெடியெல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த டார்க் ஹியூமர்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அதை சூப்பராக டச் பண்ணி செம்மையாக எந்த இடத்துலையும் அந்த கிரிஞ்சாக ஃபீல் பண்ணாமல் சிறப்பாக செஞ்சுருந்தாங்கன்னு சொல்லலாம். அப்புறம் வேறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைலாக்ஸ் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்கங்க. ஒரே ஒரு சின்ன டைலாக் சொல்கிறேன், மைல்டு ஸ்பாய்லர். நம்ம டென்ஜி சொல்லுவார், எல்லாருமே இந்த செயின்சா மேனோட ஹார்ட் வேணும்னு வந்திருக்கீங்களே, யாருமே இந்த டென்ஜியோட ஹார்ட் வேணும்னு கேட்க மாட்டேங்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி. ரொம்ப சட்டிலான ஒரு டைலாக் தான், பட் ரொம்பவே ப்ரொஃபவுண்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய நல்ல டைலாக்ஸ் எல்லாம் வந்துட்டு டென்ஜிக்கு கொடுத்துருந்தாங்க. அண்ட் கடைசியாக ஒரு டைலாக் சொல்லுவார் அந்த பீச் கிட்ட, ரிசே கிட்ட, அதுவும் சூப்பராக இருந்துச்சு. அதை நான் இப்போ சொல்லலை, நீங்கள் படத்துலேயே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் செகண்ட் ஹாஃபில் வர பாம் டெவில் வந்துட்டு செம ஓபியாக காமிச்சிருந்தாங்க. எப்படா அவங்கள டிஃபீட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளையே என்னடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஊரே அழியும் போது, எக்கச்சக்க பேர் சாகும் போது, எப்படியாச்சும் அவங்கள டிஃபீட் பண்ணி ஆகணும்டா அப்படிங்கிற அந்த ஸ்டேக்ஸும் இருந்துச்சு. இதில் டென்ஜிக்கு வந்துட்டு செயின்ஸை வேறு யூஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க. நான் கூட செயின்ஸ் எல்லாம் வச்சு அவர் ஏதோ ஸ்பைடர்மேன் மாதிரி ஸ்விங் பண்ணிட்டு போயிடுவார் அப்படின்னு நினச்சேன். பட் நல்ல வேலை அப்படி பண்ணாதது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. அவர் வேறு ஒரு முடிவு எடுப்பார், அது தேட்டர்லேயே பாருங்கள், நல்லாயிருக்கும். மற்றபடி நெகட்டிவ்ஸ்னு எடுத்துக்கிட்டால் இந்த மூவியில் எனக்கு பெருசாக நெகட்டிவ்ஸ்னு தெரியலங்க. மிஞ்சி போனால் என்ன சொல்லலாம், ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் லேக் மாதிரி இருக்கலாம்னு சொல்லலாம். பட் அது எனக்கு இல்லைங்க, மற்றவங்களுக்கு தெரியலாம். பட் எனக்கு அந்த மாதிரி லேக் தெரியல. ஒரு கம்ப்ளீட் மூவியை பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. இன்னும் உன்னிச்சு பார்த்து ஒரு குறை மாதிரி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் படத்துலலாம் வர மாதிரி ஃபேமிலியை கடத்து வச்சு கிட்னாப் பண்ணுற மாதிரி ஒரு வில்லா இருந்தான். அவனை லைட்டாக பார்க்கும்போது சிஜிஐ லைட்டாக அடிப்பட்ட மாதிரி தெரிஞ்சிச்சு. அவனை ஒருத்தனை மட்டும்தான் எனக்கு அப்படி சிஜிஐ மாதிரி தெரிஞ்சான். மற்றபடி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எல்லா இடத்துலையுமே அனிமேட்டும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அடுத்து நியூட்ரல் பாயிண்ட்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, டென்ஜிக்கு அப்புறம் ரீசேக்கு தான் இருக்கலே அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துறாங்க. மற்ற கேரக்டர்ஸை கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லலாமா, ஆனால் எனக்கு இதுவே ஓகேவாக தெரிஞ்சிச்சு. அதனால் இதை நியூட்ரல் பாயிண்டில் வச்சுருக்கேன். உங்களுக்கு பவர் எல்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்துட்டு டிசப்பாயிண்ட் தான் ஆவீங்க. ஒரே ஒரு ஓப்பனிங்கில் மட்டும்தான் பவர் எல்லாம் வராங்க. அண்ட் ஒரு ரொம்பவே புது கேரக்டர் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க, பீம் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் அந்த அனிக்கி வைப்ஸ் கொடுத்தாரு. அனிக்கி அப்படின்னா அந்த பிரதர் வைப்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி நம்ம செயின்சா மேன் பின்னாடி லார்ட் செயின்சான்னு சுற்றிட்டு இருந்தார். அதுவும் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அவர் கிட்டத்தட்ட அவர் பவர்ஸ் எல்லாம் பார்க்க நம்ம நருட்டோவில் கிசம் இருப்பார்ல, அவரோட பவர்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஃபெல் குட். டீமன் ஸ்லேயருக்கும் செயின்சா மேனுக்கும் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணாதீங்க. டீமன் ஸ்லேயர் வந்துட்டு ஒரு வேறு மாதிரியான ஒரு ஜோனு, செயின்சா மேன் வந்துட்டு வேறு மாதிரியான ஒரு ஜோனு. ஏர்னிங்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டீமன் ஸ்லேயர் தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா அது வந்துட்டு தமிழில் நிறைய பேருக்கு நல்லா ரீச் ஆனது. செயின்சா மேன் வந்துட்டு வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆடியன்ஸை கேப்சர் பண்ணுற மாதிரிங்க. அண்ட் நான் போன தேட்டர்லேயுமே வந்துட்டு ரொம்பவே கம்மியான ஆளுங்க தான் வந்திருந்தாங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் ஈரோட்லேயே ஒரே ஷோ தான் போட்டிருந்தாங்க. அண்ட் ஐ வாஸ் சர்ப்ரைஸ்டு டு சி கேர்ள்ஸ் ஆஸ் வெல். ஒரு 2 பொண்ணுங்க வந்திருந்தாங்க. அப்படியே பரவாயில்லையடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. என்ன தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்துட்டு ரொம்காமில் இருக்கிற எல்லா ஸ்டஃப்ஸுமே, ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன சொல்லுவாங்க, அந்த ஸ்கூலுக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, அண்ட் அந்த ஃபயர் ஒர்க்ஸை பார்க்குறது, அப்புறம் வந்துட்டு அங்கே ஃபெஸ்டிவலில் எல்லோரும் சேர்ந்து போகிறது, இந்த மாதிரியான ஸ்டஃப்ஸ் எல்லாமே காமிச்சிருந்தாலும் கடைசி மூவி பார்க்கும்போது இந்த யூனிவர்ஸோட ஹார்ஷியாலிட்டியை அக்செப்ட் பண்ணிக்கோடா அப்படிங்கிற மாதிரியும் காமிச்சிட்டாங்க. இன்னும் என்னை விட்டால் நிறையா பேசிக்கிட்டே இருப்பாங்க. பட் திஸ் மூவி வாஸ் ரியலி குட். நீங்கள் கண்டிப்பாக இதை வந்துட்டு தேட்டர்ஸில் போய் பாருங்கள், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. அண்ட் அதுவும் இல்லாமல் நான் மாங்காவை படிக்காமல் போய் பார்த்ததுனால எனக்கு இன்னுமே இதோட கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் நடுவில் சில விஷுவல் ரெப்ரசன்டேஷன் எல்லாம் காமிச்சாங்க. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். ஒரு ஸ்பைடர் வந்துட்டு பட்டர்ஃப்ளை அப்படியே விழுங்குற மாதிரி அதெல்லாம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் the suspense was good as well. அண்ட் டீமன் ஸ்லேயர் மூவி பார்த்துட்டு எப்படி எல்லாருமே அக்காசாக்கு வந்துட்டு மீம்ஸ் அண்ட் ஏஎம்பிஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்களோ, அதே மாதிரி ரிசேக்கும் நிறைய ஏஎம்பிஸ் ஆர் இதெல்லாம் வரும் அப்படின்னு நம்புகிறேன். டீமன் ஸ்லேயர் அளவுக்கு வரலனாலும் ரிசேக்குன்னு தனியாக ஒரு ஃபேன் பேஸ் கண்டிப்பாக க்ரியேட் ஆகும். ஏன்னா படத்தை ஃபுல்லாக கேரி பண்ணாங்க, செம்ம க்யூட்டாக இருந்தாங்க, செம்ம எனர்ஜெட்டிக்காக இருந்தாங்க. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த படத்தோட MVP கண்டிப்பாக ரிசே தான்.
அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணுங்கள். இந்த ரிவ்யூ உங்களுக்கு போடணுங்கிறதுக்கோசரம் நான் வந்துட்டு ஆஃபீஸ்லலாம் பெர்மிஷன் வாங்கிட்டு காலையில் ஓடி உடம்பு சரியில்லாத போது பார்த்து இப்போ ரிவ்யூ எடுத்து டக்குன்னு போடணுங்கிறதுக்கோசரம்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சப்போர்ட் பண்ணணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா ஒரு லைக்கு, ஒரு கமெண்ட்டு, ஷேர் கூட ஆசைப்படலைங்க. இந்த ஹைப்புன்னு ஒன்று புதுசாக வந்திருக்குல்ல, அதை லைட்டாக தட்டி விடுங்க. அவ்வளோதாங்க. கூடிய விரைவில் இன்னும் நிறையா வீடியோஸ் போடுறேன். அப்போ நிறையா உங்ககிட்ட பேசுகிறேன். அவ்வளோதாங்க. பாய். தேங்க்யூ.